கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் இந்த உலகத்திலே உங்களை எதற்காக சிருஷ்டித்திருக்கின்றாரோ அதை தவிர்த்து உங்கள் விருப்பப்படி பாதைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்திற்கு விலகி ஓடினால் வழிகள் எங்கிலும் தடைகளை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை என்று தேவன் நம்மை பார்த்து எச்சரிப்பை கொடுக்கின்றார். எனக்கு அன்புக்குரியவர்களே, போகையிலும் வருகையிலும் அவர் பாதுகாப்பை கொடுக்கிறவர் தான். நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவும் அவர்தான். நமக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலானவைகளை நேராக மாற்றுகிறவரும் அவர்தான். இருப்பினும் நீங்கள் போகின்ற பாதை அவர் விருப்பமாக இருக்குமே ஆனால் எத்தனை தடைகள் மனிதர்களினால் உண்டாக்கப்பட்டாலும் சத்துருவினால் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டிருந்தால், உங்கள் வழி சத்தியமானதாக இருந்தால், கர்த்தரே வழிகளை திறந்து கொடுத்து தடைகளை பெயர்த்து எறிந்து உங்களை வேறு ஒரு ஸ்தானத்திலே அமர வைத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார் குறித்த காலம் வருகின்ற பொழுது. அதை தவிர்த்து உங்கள் விருப்பத்தின்படி வழிகளை நீங்கள் அமைத்து கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல், அவர் வசனங்களுக்கு செவி கொடுக்காமல், அவர் உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு விருப்பமான பாதைகளை தெரிந்து கொண்டு பயணித்தால் வழிகளிலும் ஏற்படுகின்ற எதிரிகளும் தடைகளும் அது யாவுமே எதனால் வருகிறது? நம்முடைய மீறுதல்களினால் வருகிறது. அது கர்த்தராலே அனுமதிக்கப்படுகிறது என்பதனையும் மறந்து விடாதீர்கள். நீங்க கேட்கலாம், தேவன் யாருக்குமே எதிரியாக எழும்ப மாட்டார் என்று. அவர் யாருக்குமே எதிரியாக எழும்ப மாட்டார் தான். ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கும் துணை நின்று மேலே கொண்டு போவாரா என்ன? சாத்தியமே இல்லை. கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தான் அவர் மேன்மையை கொடுக்கின்றவே தவிர விருப்பப்படி தன்னுடைய சுயத்தின்படி தங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய நோக்கத்துக்கு முரண்பாடாக வாழுகின்றவர்களுக்கு சற்றாகிலும் துணை நிற்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. நான் சொல்லவில்லை, வேதத்தின் சத்தியம் எடுத்துரைக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. யார் போகிறதுனால கோபம் உண்டது? பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு விசிஷ்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த மனிதன் சபிக்கிறவர்கள் அவ்விடத்தில் சாபத்தை தான் பெற்றுக் கொள்ளுவார்கள். இப்பேற்பட்ட ஒரு கிருபை வரம் தேசமெங்கும் இதனை அறிந்திருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி ஆனவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய விருப்பத்தின்படி ஒரு வழியின் பிரயாணத்தை மேற்கொண்டால் என்ன நடக்கும்? இந்த இடத்திலே பாலாக் ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த மாத்திரத்திலே ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில். அங்கே எத்தனையோ பட்டணங்களை தவிடு பொடியாக்கி பட்டணங்கள் அத்தனைவற்றையும் மேற்கொண்டு விட்டு இப்பொழுது இங்கேயும் வந்து விட்டார்கள். இங்கே நம்மையும் இப்படியாக சிதைத்து விட்டு நம்முடைய பட்டணங்களையும் கைப்பற்றி நம்மை தோற்கடித்து விடுவார்களோ என்கின்ற பயத்தோடு பாலாக் ராஜா என்ன பண்ணுகின்றார்? இங்கே பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து அனுப்பி வர செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையும் எடுத்துரைக்கின்றார். ஆனால் அவ்விடத்திலே பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைப்பதற்கென்று பாலாக்கின் ஊழியக்காரர்கள் போன பொழுது தேவன் சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் சாபத்துக்கு உட்படுகின்றவர்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை சபிக்கவே கூடாது என்றும் நீ அங்கே போகவே கூடாது என்றும் என் தேவன் கட்டளை கொடுத்திருக்க முதல் முறையாக கேட்ட பொழுதே அந்த தீர்மானத்தை அவர் திட்டவட்டமாக சொல்லி இருக்க, அதன் பிறகும் அந்த அழைத்த உடனே போக வேண்டும் என்பது யாருடைய தீர்மானம்? அன்பு ஜனமே, கடந்து போனார் பிலேயாம் தீர்க்கதரிசி. பாதை நேர்த்தியாக அமைந்ததா? இல்லை. கர்த்தருடைய தூதன் அங்கே வருகின்றார், தடையை ஏற்படுத்துகின்றார். அந்த கழுதை, அந்த தீர்க்கதரிசி போன கழுதைக்கு கர்த்தருடைய தூதனை பார்க்க முடிகிறது. அது வாயை திறந்து பேசுகிறது. ஆனால் இதனை உணர்ந்து கொள்ளாத தீர்க்கதரிசி அந்த கழுதையை அடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பிறகுதான் தேவதூதன் அவ்விடத்தில் வெளிப்படுத்தி அந்த காரியங்களை சொல்லி, தேவன் போகக்கூடாது என்று சொல்லியும் நீங்கள் போகிற காரணத்தினால்தான் இந்த தடையை நான் ஏற்படுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறதையும் அதற்கு பின்பதாக அந்த பயணமானது அமைந்ததையும் நாம் வேதத்திலே பார்க்கின்றோம்.
அன்பு ஜனமே, எப்பொழுதும் ஒன்றுதான், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஒரு பாதைகளை நீங்கள் துவங்குவீர்களே ஆனால் அந்த பாதையில் அநேக கரடு முரடுகள், அநேக விதமான தடைகள் எழும்பி வருகிறதே என்றால் அதற்கு என்னது? உங்களுடைய நீதியின் வாழ்க்கை அல்ல காரணம். கீழ்ப்படியாமையின் அந்த சுபாவம் தான் அதற்கு ஒரு தண்டனையாக கடந்து வருவது. ஆனால் நீங்க உண்மையா இருந்துட்டு உங்க வாழ்க்கையில தடை வருதுன்னா அதனை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களை அவர் மேன்மையான இடத்துல ஏற்ற காலத்திலே கொண்டு நிலை நிறுத்துவார். இங்கே தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்த அங்கே போனார், கீழ்ப்படியாமல் போனார், செவி கொடுக்காமல் போனார், அவருடைய விருப்பத்தின்படி கடந்து போனார், தடைகள் ஏற்பட்டது. என் அன்பு ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லாததையும் அவர் விரும்பாததையும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் சொல்லாததையும் செய்ய அவர் விரும்பாத காரியங்களுக்கும் உங்கள் வழிகளை அமைத்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் விரும்பாதவர்களோடு கூட பழகி கொண்டிருக்கிறீர்களா? அவர் விலக்கின காரியங்களை உங்க வாழ்க்கையில வைத்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் சித்தத்துக்கு முரண்பாடான ஒரு செயலை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க எதிர்கால வாழ்க்கையை நோக்கி பயணத்தை துவங்குகிற பொழுதே கர்த்தர் அநேக இடத்துல தடைகளை உண்டு பண்ணியிருப்பார் இல்லையா? தவறான மனிதனோடு கூட ஐக்கியத்தை நீங்கள் பிணைத்துக் கொள்கின்ற பொழுதே அந்த உறவை முறித்து கொள்ளும்படியான தடைகளை அவர் ஏற்படுத்தி இருப்பார். இந்த உறவு உனக்கு வேண்டாம், இது எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரை வரவழைக்கும் என்று அதனை பிரித்து போடுவதற்காக எத்தனையோ முறை அவர் முயற்சிகளை எடுத்திருப்பார். கேட்காமல் விருப்பம் போல உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்ததினால், இவங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொன்னதினால் எத்தனை பேர் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? எத்தனை பேருடைய எதிர்காலம் இன்றைக்கு வெளிச்சமாக இருக்கிறது? இருளுக்குள்ளே அழுது கொண்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று அழுது புலம்பி கண்ணீரோடு கூட வாழ்க்கையை துளைத்து கொண்டு நிற்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் எனக்கு அன்புக்குரியவர்களே. ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமலும் மனம் போன போக்கிலே போனபடியினால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தபடியினால் இன்றைக்கு அநேக விதமான தண்டனைகளை வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அநேக விதமான கண்ணீர்களை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒரு வேலையாக கூட இருக்கலாம், ஒரு படிப்பாக கூட இருக்கலாம், உங்க எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் பழகின்ற நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்க விருப்பத்தின்படி இராமல் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அதனை நீங்கள் அமைத்து கொண்டால், ஏற்படுத்தி கொண்டால், அதனை முன்னோக்கி நீங்கள் பயணம் செய்கிற பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி அதனை மேற்கொண்டால் ஜெயத்தை காண்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள். அதை விட்டு உங்கள் விருப்பத்தின்படியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு முரண்பாடாகவும் அமைத்து கொள்வீர்களே ஆனால் அதற்கு என் தேவன் பொறுப்பல்ல. அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் தான் நிச்சயமாக அனுபவித்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்து கொண்டிருக்கலாம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு புகழ் இருக்கு, எனக்கு மேன்மை இருக்கு, எனக்கு சுய புத்தி இருக்கு, மற்றவங்க சொல்றதை நான் கேட்டு வாழணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, என் சொந்த காலில் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டும் கர்த்தருடைய சித்தத்துக்கு வழங்கி ஓடாதீர்கள். அன்னைக்கு சாலமோன் ராஜா சித்தத்தை விட்டு விலகி போய் ஸ்திரீகளுடைய வார்த்தைகளினாலே மயங்கி போய் இருதயத்தை வழுவி போக செய்தார் அல்லவா? என்னவாயிற்று? கர்த்தரை அவருக்கு விரோதமாக 3 எதிரிகளை எழும்ப பண்ணினார். வாசித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எனவே நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் அவர் விரும்பாத வழிகளையும் ஒருபொழுதும் ஏற்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையோடு கூட செயல்படுவோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, உம்மை போல எங்களை உணர்ந்து கொள்ளுகின்ற புரிந்து கொண்டு எங்களை நடத்துகிற தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லப்பா. எங்களை நன்கு அறிந்தவர், எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்கு உணர்ந்தவர், எங்கள் இருதயத்தில் நாங்கள் நினைக்கிற காரியங்களை நன்காக தெரிந்தவர் இசப்பா. ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எதிரிட்டு வந்து எச்சரிப்பை கொடுத்தாலும் கூட, இதை செய்யாத என்று வசனத்தின் மூலம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் கூட நாங்கள் கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம். இப்பொழுது இதனை அனுபவிக்காமல்
இல்லாமல் எப்போ இதனை அனுபவிக்கிறது, இப்போ இந்த சந்தோஷத்தை பார்க்காம வேற எப்போ பார்க்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வாழ்க்கையை இன்றைக்கு சின்ன பின்னமாக குலைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா, தேசத்திலே நடக்கிற காரியங்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளுமே மனம் பதறுகிற விதமாக அலங்கோலமான வாழ்க்கையிலே ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே அப்பா, உம்மை அறிந்து கொண்ட ஜனங்களாயினும் உணர்வுள்ளவர்களாக இருந்து அப்பா, தன்னுடைய விருப்பம் அல்ல என் கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் புத்தியும் கர்த்தர் கொடுத்து உமக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.